1, 2, 3, come on. அனைவருக்கும் வணக்கம். ஜேகே விலாக் மிக்ஸ் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். சனி பயிற்சி பலன் அது 2024 தை மாதம் பிறந்துருச்சுங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். இதன் மூலமாக சில ராசிக்காரர்களுக்கு மிகுந்த செல்வ வளம், ஜாக்பாட், குபேர யோகம் இதெல்லாமே இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் கும்பம் ராசியில் பயணம் செய்கிறதுனால சில ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா வேலை, தொழில், பொருளாதார உயர்வு, வாழ்க்கையில் சில சேஞ்சஸ், சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. சனி பகவான் ஒரு சில ராசிகளுக்கு மிதமான மாற்றங்கள், பலன்கள், நன்மைகள் கொடுத்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்ட ராஜ யோக, குபேர யோகத்தை தரப்போகிறாருங்க. சனி பகவான் தொழில், அவர் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தான சனினவை கர்மக்காரகன், வருமானத்தை உண்டு பண்ணுபவர் எல்லாமே சொல்லலாம். ஸ்லோ பிளானட்டு இருந்தாலும் அந்த சனியினோட ஆதிக்கம் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம சுறுசுறுப்பாக ஆக்டிவ்னஸாக இருக்கும் பொழுது சனி மென்மேலும் உயர்த்துவார் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது இந்த கும்பம் ராசியில் ஆட்சியாக சனி பகவான் இருக்காருங்க. அவர் கும்பம் ராசியில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த சனி பகவான் காலபுருஷ அமைப்புக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடம், லாபங்கள் கொடுக்கின்ற இடம், நன்மைகள் கொடுக்கின்ற இடம், மனசில் இருக்கிற ஆசை அபிலாஷைகளை தீர்த்து வைக்கின்ற ஒரு இடம், கோடீஸ்வர யோகம். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்க போகிறவர் இந்த சனி பகவான். பெரிய ராஜாங்கத்தை கட்டி ஆளக்கூடிய யோகத்தையும், இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய யோகத்தை, ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது இந்த சனி பகவான். அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் 2024 தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய அதிபதியாக சனி பகவான் இப்பொழுது 6ஆம் வீட்டிற்கு போகிறாருங்க. 6ஆம் வீடு, அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 இடங்களில் இருந்தால் நல்ல நன்மைகள் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் விலகி போவாங்க. ஆட்டோமேட்டிக்காக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள், தொழில் வேலை சம்பந்தமான நல்ல ஒரு முன்னேற்றங்கள், பொருளாதார உயர்வு, நிதி சம்பந்தமான விஷயங்களில் காரிய அனுகூலங்கள். 6ஆம் இடம் சொன்னாவே ருண ரோக சத்ரு, ஒன்றா கடன் இருக்கணும், இல்லைன்னா நோய் இருக்கணும், இல்லைன்னா எதிரிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுவது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன கடனை நீங்கள் வைத்துக்கொள்வது நல்லது. இந்த ஸ்தானத்தில் பயணம் செய்கிறதுனால அது இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடன் இருந்துச்சுன்னா அதை கட்டுவீங்க, நோய் இருந்துச்சுன்னா அது சரியாகும், சத்ரு பயம் இருந்துச்சுன்னா அவர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க அப்படின்னு சொல்லலாம். பணப்பிரச்சனை, நிதி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகளில் இருந்த சின்ன சின்ன தடை தாமதங்கள் எல்லாம் விலகி காரியங்கள் படிப்படியாக நடந்து மனசில் புத்துணர்ச்சியும் புதுத்தம்பியும் வீசக்கூடிய அறிகுறிகள் இப்பொழுது உங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியாகவும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் திகழப்போகின்ற ஒரு அமைப்பு, நல்ல ஒரு யோகங்கள் பெற்று யோக அதிபதியாக மாறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். கடன் அதிகமாகிட்டு இருக்குங்க. ஒரு சின்ன குண்டுமணி கூட இல்லை, எல்லாமே அடகு கடையில் தான் இருக்குது. கடனுக்கு கடன் அடைக்க, கடன் வாங்கி கடன் அடைச்சு நிலைமைகளெல்லாம் இப்பொழுது மாறப்போகுது. அடகு வைத்த நகை நட்டுகள் எல்லாமே மீட்க போகிறீங்க. டியூ கட்டாமல் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆனால் அந்த சமயத்தில் அவங்களே கொண்டு வந்து விட்டுட்டு மீதி இருக்கிற டியூ மெதுவாக வாங்கிப்பாங்க. சரிங்களா? ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நிறைய பரிசு பொருட்கள் கிடைக்கும். நகை, ஆபரண சேர்க்கை, ஜவுளி சம்பந்தமாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கும். மக்களுக்கு தொண்டு புரியும், மக்களுக்கு பணி புரியும், பொதுநல தொண்டில் ஈடுபடும் அரசியல்வாதிகளுக்கு பதவி புகழ் தேடி வரக்கூடிய யோகங்கள், ஓடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறாரு.
இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜென்ரலாக நம்ம சொன்னாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% போயிடுச்சுன்னு சொல்லாமல் இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.